கடலில் எழுந்தருளிய அஸ்திர தேவர் 16 வகையான அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனை செய்த காட்சிகள் மெய் சிலிர்த்து பார்த்த பக்தர்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அப்படி வருகை தரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னர் முருகனை வழிபட்டு செல்வர். இன்று தை அமாவாசை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. இதையடுத்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தை அமாவாசை நாளின் சிறப்பாக காலசந்தி பூஜைக்கு பின்னர் சுவாமி அஸ்திர தேவர் சண்முக விலாச மண்டபத்திலிருந்து எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி வைபவமானது நடைபெற்றது. கடலில் இருந்து வருகை தந்த அஸ்திர தேவருக்கு பால், மஞ்சள், விபூதி, தேன், இளநீர் என 16 வகையான அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது. இதில் கோவிலுக்கு வருகை தந்துள்ள திரளான பக்தர்கள் பலரும் மெய் சிலிர்த்தபடி பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.